வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். போலீசாரின் மோசமான செயல்பாடுகள் குறித்து சட்டத்தரணிகள் அதிருப்தி. இஷாரா செவ்வந்திக்கு உதவிய முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் 2 விசேட குழுக்கள் விசாரணையில். வெலிகம பிரதேச சபை தலைவர் கொலை. AI உதவியால் துப்பாக்கிதாரி அடையாளம். 6 பேர் 72 மணி நேர தடுப்பு காவல். வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை. வெளியான மகிழ்ச்சி தகவல். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விபத்துக்கள். 2 பேர் உயிரிழப்பு, பலர் காயம். சிறைச்சாலையிலிருந்து தொலைபேசியில் மிரட்டிய கைதிகள். தீவிரமடையும் விசாரணை. யானையால் வந்த வினை. வடக்கு மார்க்கத்தின் தொடருந்து சேவை பாதிப்பு. ராமேஸ்வரம் தலைமன்னாருக்கிடையில் ஆரம்பிக்கப்பட உள்ள புதிய கப்பல் பாதை. அனுரவிற்கு அக்னி பரீட்சை. கொந்தளிக்கும் எதிர்க்கட்சிகள். அடுத்த 24 மணி நேரத்திற்கு கடலுக்கு செல்லாதீர்கள். வங்காள விரிகுடா, அரபிக்கடல் பிராந்தியங்களை பயன்படுத்துவோருக்கு அவசர எச்சரிக்கை. இரவு நடந்த பேரனர்த்தம். கடுமையான நிலநடுக்கம். அலறிய மக்கள். அண்மை காலமாக போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்யும் போது நடந்து கொள்ளும் முறை குறித்து சிரேஷ்ட சட்டத்தரணிகள் பலரும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். குறிப்பாக சந்தேக நபர் ஒருவரை கைது செய்யும் போது ஊடகங்களை உடன் அழைத்து போய் கைது செய்வது தொடக்கம் விசாரணை செய்வது வரை ஊடகங்கள் முன்னிலையில் மேற்கொள்ளும் கலாச்சாரம் அதிகரித்து வருவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அவ்வாறான செயல்பாடுகள் மூலம் சமூகத்தின் ஒரு தரப்பை மகிழ்ச்சிப்படுத்த முடிந்தாலும் அதன் மூலம் விசாரணையாளர்களுக்கு எதுவித சாதகமும் கிடைக்கப் போவதில்லை என்று சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார். எனவே எந்தவொரு நபரையும் கைது செய்யும் போது போலீசார் தொழில்முறை தேர்ச்சியுடன் நடந்து கொள்வதுடன் நீதியான விசாரணைகளுக்கு வழி செய்யும் வகையில் போலீசாரின் செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கொலை வழக்கில் பிரதான துப்பாக்கிதாரி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அடையாளம் காணப்பட்டார். மகரகம நாவின்ன பகுதியில் உள்ள ஒரு தொலைபேசி கடையிலிருந்து வெளியே வந்தபோது AI மூலம் உருவாக்கப்பட்ட படங்களின் அடிப்படையில் உளவுத்துறை அதிகாரி ஒருவர் அவரை அடையாளம் கண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த அதிகாரி உடனே தகவல் வழங்கி பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் உதவியுடன் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டார். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட தொலைபேசி மற்றும் சிம் அட்டையின் நெட்வொர்க் பகுப்பாய்வும் கைது நடவடிக்கையை விரைவுபடுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் துப்பாக்கிதாரி உட்பட 6 சந்தேக நபர்களை மேலும் விசாரிப்பதற்காக 72 மணி நேர தடுப்பு காவலில் வைக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதான அனுசரணை வழங்குவோர் பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. பிடி கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லாச்சப்பல். இசார சம்பந்திக்கு உதவி வழங்கியமை தொடர்பாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் 2 விசேட குழுக்கள் வடக்கு மாகாணத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. இஷாரா நாட்டில் தலைமறைவாக இருக்கவும் தப்பிச் செல்லவும் உதவியமை குறித்து மொத்தம் 4 விசாரணை குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இஷாராவை இந்தியாவிற்கு அனுப்பியதாக கூறப்படும் ஆனந்தன் என்பவரின் வீட்டிலிருந்து துப்பாக்கிகளும் ரவைகளும் மீட்கப்பட்ட சம்பவத்தில் வவுனியாவை சேர்ந்த 45 வயது வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர் என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவரிடமிருந்து ஆயுதங்கள் எவ்வாறு கிடைத்தன என்பது இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இஷாராவிற்கு உதவி வழங்கியமை தொடர்பாக இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 7 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். மீதமுள்ள 3 பேர் நீதிமன்ற உத்தரவின்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கை மக்களுக்கு எதிர்காலத்தில் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் என்று நம்புவதாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார்.
நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். பொது நிர்வாக அமைச்சின் ஆதரவுடன் இது தொடர்பாக தேவையான நடவடிக்கைகள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு வருவதாக விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அதன்படி பொது நிர்வாக அமைச்சகம் ஒரு சிறப்பு குழுவை நியமித்துள்ளது. மேலும் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வாக்களிக்க வசதியாக தேவையான சட்ட கட்டமைப்பு உருவாக்கப்படும். வெளிநாடுகளில் உள்ள அனைத்து இலங்கையர்களுக்கும் பங்களிப்பு ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்துவதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மேலும் வலியுறுத்தினார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 182.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கஷிஷ் போதைப் பொருளுடன் கனடிய நாட்டு பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் 21 வயது கனேடிய பிரஜை எனவும் அவர் கனடாவில் உயர்கல்வி பயிலும் மாணவர் என்று தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சந்தேக நபர் துபாயிலிருந்து இலங்கைக்கு வந்துள்ள நிலையில் அவர் கொண்டு வந்த பயண பைகளை சோதனை செய்த போது 18.253 கிலோகிராம் ஹஷிஷ் போதைப்பொருள் சுங்க அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. இவை 6 பெரிய பொலித்தீன் பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 72 சிறிய பொட்டலங்களில் அடைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட கனேடிய நாட்டு பிரஜையும் கைப்பற்றப்பட்ட கஷிஷ் போதைப் பொருளும் மேலதிக விசாரணைகளுக்காக விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற விபத்து சம்பவங்களில் 2 பேர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்துள்ளனர். அதன் அடிப்படையில் கந்தலாய் பிரதான வீதியின் 91ஆம் கட்டை பகுதியில் இன்று காலை மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி மோதியதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 பலத்த காயமடைந்துள்ளனர். மாணவர்களை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டி சாரதிக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளன. கந்தலாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்தும் மட்டக்களப்பு திருகோணமலை வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டியை முந்திச் செல்ல முற்பட்ட போது கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் கிரான் பகுதியை சேர்ந்த 35 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்திவழி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை மாத்தறை காலி பிரதான வீதியில் வைத்தியசாலைக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் 77 வயது முதியவர் உயிரிழந்துள்ளார். சைக்கிளை தள்ளி கொண்டு சென்ற அவரை இலங்கை போக்குவரத்து சபை பஸ் மோதிய தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்தவர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டும் உயிரிழந்துள்ளார். பஸ் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மாத்தறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மதுபான உற்பத்திக்கான வரி செலுத்துவதற்கான காலக்கெடுவை இன்று முதல் திருத்தி வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று முதல் தொடர்புடைய வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கலால் கட்டளை சட்டத்தின் பிரிவு 22 கீழ் ஒவ்வொரு உரிமதாரரும் உரிய திகதியில் அல்லது அதற்கு முன் வரி செலுத்த வேண்டும் என்று இந்த வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி உரிய திகதியிலிருந்து 30 நாட்களுக்குள் வரி அல்லது கட்டணத்தை முழுமையாக செலுத்த தவறிய உரிமதாரரின் உரிமம் இடைநிறுத்தப்படும் என்று புதிய வர்த்தமானி அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சட்டம் முன்னர் செயல்படுத்தப்படவில்லை என்றும் இது ஒரு புதிய சட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் உரிய தேதியிலிருந்து 90 நாட்களுக்கு மேல் வரி மற்றும் கட்டணம் முழுமையாக செலுத்தப்படாவிட்டால் உரிமதாரர்களின் அனைத்து உரிமங்களையும் இடைநிறுத்துவதாக புதிய வர்த்தமானி அறிவித்துள்ளது. உரிமம் இடைநிறுத்த காலத்தை 6 மாதங்களாக குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கலால் வரி ஏய்ப்பை குறைக்கும் நோக்கில் இந்த புதிய வரி செலுத்தும் காலத்தை திருத்தி அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடல் பிராந்தியங்களை பயன்படுத்துவோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கடல் பிராந்தியங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதனால் மறு அறிவித்தல் வரை குறித்த கடல் பிராந்தியங்களில் கடற்றொழிலில் ஈடுபட வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக நாட்டில் சில பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று மாலை 4 மணி வரை அமலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு, காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை, குர்நாகல், மாத்தளை, நுவர்லியா, இரத்தினபுரி மற்றும் ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் சில பகுதிகளில் இன்றும் மழையுடனான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. சிறையில் உள்ள கைதிகள் சிலர் வெளிநபர்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் மூலம் அச்சுறுத்தி வருவதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தி மன்றுக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதிவான் லியான் வருஷவிதான நேற்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு உத்தரவிட்டுள்ளார்.
தங்களுக்கு சிறை கைதிகள் குழுவொன்று தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுப்பதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த அனாமதேய முறைப்பாடு ஒன்றின் அடிப்படையிலேயே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றத்தை மன்றுக்கு அறிவிக்க அனுமதி கோரி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு செய்த விண்ணப்பத்தை பரிசீலித்த நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். சம்பவம் குறித்து மன்றுக்கு தெரிவித்த விசாரணை அதிகாரிகள் இந்த அச்சுறுத்தல் தொலைபேசி அழைப்புகள் எந்த சிறைச்சாலையில் இருந்து மேற்கொள்ளப்பட்டன என்பதனை கண்டறிவதற்கான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு தேவையான தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதற்காக நீதிமன்றத்தின் உத்தரவை வழங்குமாறும் விசாரணை அதிகாரிகள் விடுத்த கோரிக்கைகளுக்கும் நீதிவான் அனுமதி வழங்கினார். இதேவேளை பூச சிறைச்சாலையில் நேற்று போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் மேற்பார்வையின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் 14 கையெடுக்க தொலைபேசிகளும் 25 சிம் அட்டைகள் உட்பட சில உதிரி பாகங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு தொடருந்து மார்க்கத்தில் தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. அம்பன்புல மற்றும் கல்கமுவ தொடருந்து நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் தொடருந்துடன் காட்டு யானை ஒன்று மோதியதன் காரணமாக இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் தொடருந்து சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் வடக்கு மார்க்கத்தின் தொடருந்து போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. துருக்கியின் மேற்கே பாலிகெசிர் மாகாணத்தில் சிந்திர்கி நகரில் நேற்றிரவு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது டிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவாகியுள்ளது. இஸ்தான்புல் நகரம், புர்சா, மனிசா மற்றும் இஜ்மீர் மாகாணங்களிலும் நிலநடுக்கத்தின் தாக்கம் உணரப்பட்டது. இதனால் சிந்திர்கியில் பல கட்டடங்கள் லேசாக குலுங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இதனால் ஏற்பட்ட உயிரிழப்பு உள்ளிட்ட பாதிப்பு பற்றிய பிற விவரங்கள் உடனடியாக வெளியிடப்படவில்லை. கடந்த ஆகஸ்டிலும் சிந்திர்கியில் கடுமையான நிலநடுக்கம் தாக்கியது. இதில் ஒருவர் உயிரிழந்தார், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து பாலிகெசரை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து சிறிய அளவிலான அதிர்வுகள் ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவின் ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் ஆகிய இடங்களுக்கு இடையே புதிய கப்பல் பாதையை ஆரம்பிப்பது தொடர்பில் இந்தியாவும் இலங்கையும் கலந்துரையாடியுள்ளன. மும்பையில் நடைபெற்ற 2025 ஆண்டு இந்திய கடல்சார் வாரத்தின் போது இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்தியாவின் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் சர்பானந்த சோனோவால், இலங்கையின் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுராக் கருணாதிலகவுடன் ஆகியோருக்கு இடையில் இது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்திய புதிய கப்பல் பாதையை திறப்பதன் மூலம் இந்தியா இலங்கை கடல்சார் இணைப்பை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டதாகவும் இந்திய ஊடகம் கூறுகின்றது. அத்துடன் 2 நாட்டு மக்களிடையேயான தொடர்பை மேலும் ஆழப்படுத்துவது குறித்தும் 2 நாட்டு அமைச்சர்களும் பேசியுள்ளதாக தெரிய வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் கூட்டு உடவியலாளர் சந்திப்பில் பல அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்தையும் அதன் செயல்பாடுகளையும் கடுமையாக விமர்சித்தனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு முழுமையாக அரசியல்மயமாகிவிட்டதாக குற்றம் சாட்டினார். பாதாள குழுக்களின் செயல்பாடுகள் அதிகரித்து வருவதாகவும் போலீஸ் மாதிபர் அரசியல் அழுத்தத்திலிருந்து விலகி நடக்க வேண்டும் என்றும் அவர் எச்சரித்தார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதாத்து கொரலு சபாநாயகரின் செயற்பாடுகள் சண்டித்தனமானவை என விமர்சித்தார். அவர் பாராளுமன்ற அதிகாரிகளை அவமதிப்பதாகவும் பதவிக்காலம் முடிந்தவுடன் சபாநாயகர் வீடு திரும்ப வேண்டும் எனவும் கோரினார். இதேவேளை முன்னாள் கடற்படை அதிகாரி ட்ரியர் அத்மிரல் DKP தசநாயக்க ஐநாவின் நோக்கம் 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி வடக்கு மற்றும் கிழக்கை பிரிப்பதாக குற்றம் சாட்டினார். அரசாங்கம் இதற்கு துணை நிற்கிறது என்றும் இதனால் தேசிய பாதுகாப்பு பலவீனமடையும் என்றும் எச்சரித்தார். இதற்கிடையில் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்கரணவுக்கு இலத்திரனியல் விசா விநியோக முறைகேடு விவகாரம் தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது அரசியல் சகாவான டிரானலசிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சவால் விடுத்தார். இந்த விவகாரம் ஜனாதிபதிக்கு அக்னி பரீட்சை என அவர் கோரினார். மறுமுறையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த தலைவர் மஹிந்த அமரவீர நாட்டு மக்கள் தற்போதைய அரசாங்கம் தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்ய அனுமதிக்க தயாராக இல்லை என்று கூறினார். அரசாங்கம் ஜனநாயக கட்டமைப்பை மீறி சர்வாதிகாரத்தை நிறுவ முயல்கிறது என அவர் விமர்சித்தார். எதிர்க்கட்சிகள் ஒரு மனதாக அரசாங்கம் மக்களின் நம்பிக்கை இழந்துள்ளதாகவும் ஜனநாயகத்தையும் சட்ட ஆட்சியையும் காப்பாற்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். கொழும்பு மட்டக்குழியை புறப்படமாகவும் நியூசிலாந்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி இசிடோரா பிரிம்ரோஸ் பொனவந்தூர் அவர்கள் 27/10/2025 திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம்
வேலடை மேற்கை புறப்படமாகவும் கொழும்பை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி அம்பிகை குமரன் தர்மபதி அவர்கள் 26/10/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று இயற்கை எய்தினார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு 7ஆம் வட்டாரத்தை புறப்படமாகவும் வட்டக்கட்சி ராமநாதபுரம் பிரான்ஸ் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு தம்பிப்பிள்ளை சுப்பிரமணியம் அவர்கள் 27/10/2025 திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் அளவட்டியை புறப்படமாகவும் இலக்கம் 60 ஹட்சன் வீதி வட்டக்கட்சியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பொன்னுத்துறை சிவபாக்கியம் அவர்கள் 27/10/2025 திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரிகை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.